இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில் சில நேரம் ஏதாவது நடக்கக்கூடாது, நடந்துட்டால் உடனே இந்த நாளே சரியில்லை அப்படிமா. இந்த நாள் சரியில்லை. சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல மூஞ்சில் முழிக்கணும்னு சொல்லி போஸ்ட் ஒட்டி வைக்கிறது, இப்படி பல சம்பவங்களை பார்க்கோம். வலது பக்கம் இருந்துச்சு அப்படி, இடது பக்கம் இருந்துச்சு அப்படி. ஏன்னா நாள் நல்ல நாள் இருக்கு. இப்போ என்ன விஷயம்னா, பிரச்சனையான நாளை யாருமே எதிர்பார்க்கறது கிடையாது, வேண்டாம் அப்படின்னு தான். அது மட்டும் கிடையாது, அந்த எதை வச்சு அவங்க நல்ல நாள் அப்படிங்கிறாங்க, நம்ம எல்லோரோட சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்லை நமக்கு ஏதாவது நம்ம விரும்பாத ஒரு சம்பவம் நடக்குது, அது நமக்கு ஆபத்து நாளாக நடக்குது. ஏன் அதை விரும்பலை அப்படின்னா, நமக்கு ஆபத்து என்கிற ஒன்று வரும்போது, நெருக்கடி என்கிற ஒன்று வரும்போது, பிரச்சனை என்கிற ஒன்று வரும்போது, அன்றைக்கி நம்ம கூட இருக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனால தான் நம்ம அந்த ஆபத்து நாளை விரும்புகிறது கிடையாது, பிரச்சனையான நாளை விரும்புகிறது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை மறந்துடக்கூடாது. நாள் எந்த நாளாக இருந்தாலும் இயேசு நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்மை அழைத்தவர், நமக்காய் ஜீவனை கொடுத்தவர் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. எந்த நாளாக இருந்தாலும் சரிதான். பவுல் தெளிவாக எழுதினான், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. நம்முடைய தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டது, ஒன்றாகிலும் தேவ சித்தம் இல்லாமல் தரையில். இந்த 2 வசனம் நமக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான வசனம். யாருக்கு? புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு இந்த 2 வசனத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டிங்கன்னா, நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது, கிரகம் பார்க்குறது, ஏத்தாப்பில் பார்க்குறது, அதை இதே நம்மகிட்ட ஃபுல்லாக தூர போயிடும். ஏன் அப்படின்னா, நம்ம அழைத்தவர் அப்படிப்பட்டவர். எந்த நாளும் 24 hours நம்ம கூட இருப்பார். 365 நாள் நம்ம கூட இருப்பார். வேறு இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? அதுதான் பெரியது. ஆபத்து நாளை கண்டில் நாம் நீதிமான ஆபத்து நாளை கண்டு என்ன செய்யப்பட்டான்? பயப்பட மாட்டோம். வேதம் சொல்லுகிறது இல்லையா? தாவீது என்ன சொல்ல? ஆபத்து அதிகமாக சந்தித்தவன் யார் அப்படின்னா தாவீது தான். அவன் என்ன சொல்லுதான்? வாசிக்க கேட்போமா? 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது பற்றிலாம் நம்ம ஆண்டவரை நாம் கொடுத்து வச்ச ஆளியா. இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் கொடுத்து வைத்தவர், நாம் கொடுத்து வைத்தவர். என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் எந்த காலத்தில் நம்ம கூட இருப்பார். மனுஷன் பாருங்கள், ஆபத்துன்னு ஓடிடுவேன், தலை தெரிக்கிடுவான். அவன் பேசும்போது நம்ம நல்லா இருக்கும்போது பேசுனா, நான் தான் உங்களுக்கு ரைட் ஹேண்டு தோல் கொடுப்பேன், உங்களை தூக்கிடுவேன், அப்படி அவ்வளவும் போய் எந்த மனுஷனும் நம்பாது. நாங்களாம் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு நொந்து போயிட்டோம். ஆபத்து வரும்போது வேடிக்கை பார்க்குற மனித கூட்டம் ஜாஸ்தி, விலகி ஓடுகிற மனித கூட்டம் ஜாஸ்தி இன்னைக்கு வரைக்கும். அதனால் அந்த ஆபத்து நாளில் யார் இருப்போம் அப்படின்னா கர்த்தர் தான் இருப்பார். ஜம்முன்னு நம்ம இருக்கலாம். ஆண்டவரை மட்டும் தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல மனிதன் ரொம்ப தெளிவாக இருப்பான். என்னமோ அவளை வச்சா சாதிக்கிறவெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தரை மட்டும் பிடிச்சிக்கிடுங்க. கர்த்தரை நம்புகிறவன் சீயோன் பர்வதத்தை போல் அசைக்கப்படாது இருப்பான். ஆண்டவரை நம்பின ஒருத்தரும் நம்மளை அசைக்க முடியாது. ஏன்னா ஆபத்து நாளில் கூட இருக்கிறவர் அவர் தான். ஜபத்தை கேட்க பாருங்க, ஆபத்து நாளில் யாரையா கூப்பிட்டு பாருங்களாம், காதே கேட்காது, ஃபோனு எடுக்க மாட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க, வாயில் தாராளம் பொய் சொல்லுவாங்க. இது ஆபத்து காலத்தில். ஆனால் கர்த்தர் அடித்த உடனே சொல்லுப்பா அப்படிப்பார். அவரை கூப்பிட்ட உடனே நம்மகிட்ட நினைச்சுவார், உடனே வருவார். சோத்திரம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆபத்து காலத்தில் யாக்கோபு சொன்னான் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு, நான் ஆபத்து காலத்தில் எனக்கு கர்த்தர் தான் செவி விட்டு உதவின தேவன், உத்தரவு அருளிய தேவன் என்று ஆதியாகமம் 35:3 அவர் சொல்லுகிறத பார்க்கும். அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அது 35:3 பார்க்கும்போது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்யுங்களா. ஆபத்து ஏற்பட்ட நாளில் உத்தரவு அருள அவர் தான். இந்த மனுஷ ஜென்மங்களையே நம்பாதீங்க. அது உற்றார் உறவினர் இயேசுநாதனை மட்டும் நம்புங்க. அவர் என்ன செய்வார்? அவர் ஆதரவாக இருப்பார், உத்தரவு தருவார், அனுகூலமாக இருந்து இந்த நாளெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாகும். காட் பிளஸ் யூ.